அடுத்தது சகதேவனினுடைய வெற்றி பயணம். சகதேவன் என்ன செய்தான்? படையை எடுத்துக்கொண்டு தெற்கை நோக்கி சென்றான். முதலில் சூரசேன மற்றும் மத்ஸ்ய மன்னனையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கப்பத்தை வசூலித்தான். அப்புறம் அதிராஜர்கள் அப்படிங்கிற ஒரு பெரும் பலம் வாய்ந்த மன்னன், அவனையும் வீழ்த்தி, அதுக்கப்புறம் தந்தவக்ரன் அப்படிங்கிற மன்னனையும் வீழ்த்தினான், கப்பம் கட்ட செய்தான். தந்தவக்ரன் படுதோல்வி அடைந்தாலும் தந்தவக்ரனை திருப்பி அரியணையில் ஏற்றி வைத்து அவனையே அமர்த்தி விட்டு ராஜாவாக இது பண்ண சொன்னான். அப்புறம் கள்வர்களினுடைய குரூப்பு, அந்த குரூப்பு பேரு பட்டச்சர அப்படின்னு பேரு. அந்த கள்வர்களினுடைய குரூப் எல்லாத்தையும் வென்றான். யார் இது? சகதேவன். அப்புறம் கோஷ்ருங்கமலை, அப்புறம் அதனுடைய அதிபதியான ரோணிமந்தன் அப்படிங்கிறவனையும் வெற்றி கொண்டான். அப்புறம் நவராஷ்டிரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை வென்றான். இதெல்லாம் சவுத்தில் இருக்கு. சவுத் ஆஃப் இந்திரபிரஸ்தா கொஞ்சம் கொஞ்சமா அவன் சவுத்துக்கு வந்துட்டே இருக்கான். குந்தி போஜ மன்னனிடம் சென்றான். குந்தி போஜன் பெரும் விருப்பத்துடன் சகதேவனை ஏற்றுக்கொண்டான். ஏன்? சேம் ஃபேமிலி, மாமா தானே. அதுக்கப்புறம் சர்மன்வதி அப்படிங்கிற ஒரு ஆற்றை, அந்த ஆறு பக்கத்துல இருந்து முன்பு கிருஷ்ணருடன் போரிட்ட ஜம்பகன் அவனுடைய மகன், இந்த ஜம்பகனுடைய மகனோட போரிட்டான் பீமன். நன்னா சகதேவன், பரவாயில்லையா, எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கேன். சகதேவன் போரிட்டான், அவனை தோற்கடித்தான். அதுக்கப்புறம் மேலும் தெற்கு நோக்கி சென்றான். சேகான உபசேகான அப்படிங்கிற 2 மன்னர்கள், அவர்களையும் வென்றான். அவர்கள் ரத்தினங்கள், செல்வங்கள் எல்லாவற்றையும் கப்பமாக கொடுத்தார்கள். அப்புறம் நர்மதா நதிக்கரைக்கு வந்தான். அங்கு இருக்கும் நாடுகளை நோக்கி படையெடுத்து விந்தன் மற்றும் அனுவிந்தன் அப்படிங்கிற அவந்தி நாட்டு அரசர்கள் 2 பேரையும் வீழ்த்தினான். அவந்திங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற உஜ்ஜைன், அந்த ஏரியாவில் இருக்கிற நாடு. அவர்களை வீழ்த்தி பெரும் செல்வத்தை கப்பமாக ஏற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் போஜகட்ட நகரி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் அந்த மன்னன் பேரு பீஷ்மகன். யாரு? ருக்மிணியோட அப்பா. 2 நாள் கடும் போர் சகதேவனுக்கும் பீஷ்மகனுக்கும். வெல்ல முடியாத பீஷ்மகனை சகதேவன் வீழ்த்தி விட்டான். அதுக்கப்புறம் ஹேரம்பகன், நாட்டகேயன் ஆகியோரை வீழ்த்தி மாருத நாடு அப்படின்னு ஒரு நாடு, அந்த நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். ரம்ய கிராமம் அப்படின்னு ஒரு இடம், அதையும் ஒடுக்கி நாச்சீனர்களையும் அர்பகர்களையும் அப்புறம் அந்த பகுதியில் இருந்த மற்ற சின்ன மன்னர்களையும் வீழ்த்தி எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். வாதாதீபன் அப்படிங்கிற ஒரு பெரும் மன்னன், லேசில் அவனோட சண்டை போடவே முடியாது. அப்பேற்பட்ட மன்னனை இவன் வீழ்த்தி அவனையும் அடக்கினான். அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா வந்தான். கிஷ்கிந்தா வந்தவுடன் அங்கு இருந்த குரங்கு மன்னர்கள் மைந்தன் மற்றும் துவிதன் அப்படின்னு இவர்களுடன் 7 நாட்களுக்கு போர் நடந்தது. 7 நாட்கள் இவர்களுடன், இந்த குரங்கு மன்னர்களுடன் களைப்படையாமல் போர் செய்த சகதேவனை பார்த்து இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வந்துடுத்துப்பா. என்னம்மா, என்ன பராக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா ராஜசூயகம் பண்றா, அதானே இந்த கப்பம் எடுத்துன்னு போ அப்படின்னு நிறைய செல்வத்தை கொடுத்து அனுப்பினான். இப்போ இந்த கப்பம் கொடுக்குறா அப்படின்னு நம்ம எதுக்கு கேட்டிருக்கோம்னா, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட ஜாக்சன் துரை கேட்டு வந்த கப்பம் அப்படின்னா கேட்டிருக்கோம். அந்த மாதிரியான கப்பம் இல்லை இது. இது டாக்ஸ் கிடையாது இந்த கப்பம், சரியா? இந்த கப்பம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அதாவது பராக்கிரமத்தை ஷோகேஸ் பண்ணி ராஜசூயம் பண்ற அந்த ராஜாவினுடைய படைபலமானது நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே, ஒன்று அந்த ராஜாவை பற்றி ஏற்கனவே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கப்பத்தை கொடுத்து அனுப்பலாம், இல்லைன்னா படைபலம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ராஜா கடியில் தன்னை சப்மிட் பண்ணிக்கிறது. எதுக்கு? ப்ரொடெக்ஷனுக்காக. யாரெல்லாம் யுதிஷ்டிரர்கிட்ட இந்த மாதிரி தன்னை சப்மிட் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னாக்க இட் பிகம்ஸ் யுதிஷ்டிரரோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் தெம். அந்த ப்ரொடெக்ஷனுக்கு தன்னை சப்மிட் பண்ணிக்கிறதோட ஒரு டோக்கனா இவ என்ன பண்ணுவா, தன்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அர்ப்பணம் செய்வா.
சரியா? அந்த அர்ப்பணமானது யுதிஷ்டிரர் வந்து ஏதாவது ட்ரெஸ் வாங்கிப்பாரா, அதுல அவர் ஏதாவது நகை வாங்கி போட்டுப்பாரா அப்படின்னா அதுக்காக கொடுக்கப்படுறது இல்லை. ராஜசூய யஜ்ஞத்துல எக்கச்சக்கமான யஜ்ஞம் நடக்க போறது. பல பல சோமயாகங்கள் நடக்கும், இன்னும் பல ஹோமங்கள் நடக்கும். அப்புறம் எல்லாருக்கும் தானங்கள் கொடுக்கப்படும். வந்திருக்கும் மன்னர்கள் இவெல்லாம் ராஜசூய யஜ்ஞத்துக்கு இன் பர்சன் போகணும். என்ன ஆன்லைன் மீட்டிங்லாம் கிடையாது, கூகுள் மீட்லாம் கிடையாது, இன் பர்சன் போய் ஆகணும். சரியா? அதனால இன்னொரு என்னன்னா, ஃப்ளைட்டு கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல, ஆர்ஏசி அப்படின்லாமோ சொல்ல முடியாது. தேரை எடுத்தியா போனையா அப்படின்னு இல்லையா? அதனால எடுத்துட்டு இவா போய் அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணுறச்ச இவாளுக்கு திருப்பி ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும், நிறைய செல்வங்கள் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த யஜ்ஞத்தில் இந்த செல்வம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது இல்லையா? இதற்காக குவிக்கப்படும் செல்வம். ஏன்னா இவ்வளோ பெரிய யஜ்ஞம் பண்ணுறதுக்கு எல்லா இடத்திலும் செல்வம் வந்து கலெக்ட் ஆகி குவிஞ்சு திருப்பி அந்த செல்வம் வந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்பேற்பட்ட யஜ்ஞமானது. அதனால இந்த கப்பம் செலுத்துவது அப்படிங்கிறது, இவன் சப்மிட் பண்ணி கப்பம் செலுத்துவது அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ் போயிடுது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் தி அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் அ ஃபெடரல் ஓவர்லார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மன்னர்களுக்கெல்லாம் ஒரு மன்னனாக, மாமன்னனாக ஒருவனை ஏற்றுக்கொண்டு சார்வபௌமா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சார்வபௌமனா என்டையர் பூமிக்கான அதிபதியாக ஒருவன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மன்னனுக்கு எல்லோரும் அடிபணிந்து இருப்பது. அதனால இவர்களிடம் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் சகதேவன். ரத்தினங்களையும் செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு என்ன செய்தான்? மாஹிஷ்மதி அப்படிங்கிற நகரத்தை நோக்கி முன்னேறினான். மாஹிஷ்மதி அப்படிங்கிற நகரம் தான் இன்னியோட மாஹேஸ்வர் அப்படின்னு சொல்லப்படுற இடம். உஜ்ஜைனுக்கு பக்கத்துல நர்மதா நதி கரையில இருக்கு. உஜ்ஜைன், இண்டோர், மாஹேஸ்வர் அங்கெல்லாம். ஸோ மாஹிஷ்மதி நகரத்தை நோக்கி முன்னேறினான். அங்க இருந்த ராஜா பேரு நீலன் அப்படின்னு பேரு. அந்த நீலனுடன் போரிட்டான். நீலகா ஒரு தமிழ்ல சொன்னா நீலன். கடுமையான யுத்தம், பயங்கரமான யுத்தம். எந்த அளவுக்கு யுத்தம் நடந்தது என்றால் பெரும் குருதி ஏற்பட்டது, உயிர் சேதம் ஏற்பட்டது. அக்னி தேவன் ஏன் அப்படியாச்சுன்னா, அக்னி தேவன் நீலனுக்கு துணை புரிந்ததனால் நீலனை வீழ்த்தவே முடியவில்லை. எந்த அளவுக்கு இப்போ யுத்தம் போய் நிக்கிறது அப்படின்னாக்க, சகதேவனினுடைய உயிரானது ஆபத்தில் இருக்கு. படையெல்லாம் போயிடுது சகதேவனுக்கு. சகதேவனுடைய உயிரானது ஆபத்தில் இருக்கு. சகதேவனுடைய படையில் இருக்கும் தேர்கள், வீரர்கள், யானைகள், படை வீரர்கள், இவர்கள் அனைவரும் அக்னியால் பீடிக்கப்பட்டு விட்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப சகதேவனுக்கு தோத்து போயிட்டா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ராஜசூய யஜ்ஞம் நடக்காது, அவ்வளவுதான். ஒரு யுத்தம் கூட தோக்கக்கூடாது. சீரீஸ் ஆஃப் யுத்தம் ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும், ஒன்று கூட தோக்கக்கூடாது. அப்பதான் யஜ்ஞம் நடக்க முடியும் இல்லையா? அதனால என்ன செய்வது என்று சகதேவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு தீர்மானிக்கவும் முடியவில்லை. அவன் உடனே வந்து ஜனமேஜயன் கேட்குறான். இதுக்கு நடுவில் ஒரு கொஸ்டின் இன்சர்ட் பண்ணுறான் ஜனமேஜயன். சகதேவனுக்கு எதிராக அந்த போரில் ஏன் அக்னி வந்து திரும்பினார்? எதற்காக நீலனுடன் சேர்ந்து சகதேவனை எதிர்த்து அக்னி போரிட்டார் அப்படின்னு கேட்குறான். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், சொல்கிறேன் கேள். மாஹிஷ்மதியில் ஒரு காலத்தில் நீலனுக்கு பேரழகு படைத்த ஒரு மகள் இருந்தாள். அவள் எப்பொழுதும் வேள்வியில் அப்பாவுடன் அக்னியின் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பாள். அவள் அங்கு உட்கார்ந்தால் அக்னி வந்து வீரியத்துடன் சுடர் விட்டு எரிவான். நெருப்பு மூட்டுவதற்கு, அக்னியை மூட்டுவதற்கு என்ன விசிறினாலும் எரியாத அக்னி அந்த மங்கையினுடைய அழகிய இதழ்களை குவித்து கொண்டு அவர் மெல்லிய காற்றை ஊதினால் மட்டுமே அவன் எரிவானாம். அப்படிப்பட்ட பேரழகியான அந்த மங்கையை அக்னியானவன் மணக்க விரும்பினான். அவளும் அவனை ஏற்றுக்கொண்டாள். உடனே என்ன செய்தான்? ஒரு நாள் பிராமண வேடம் கொண்டு அக்னி அவளுடைய தோழமையை இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆகிவிட்டது? மன்னன் நீலன் இதை பார்த்து விட்டான். உடனே மன்னன் அந்த பிராமணனை சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்று ஆணையிட்டான். அக்னியினுடைய
பெரும் கோபத்தை அக்னி வெளிப்படுத்தியவுடன், அக்னி என்று தெரிந்தவுடன் மன்னன் என்ன செய்தான்? அவன் தன்னுடைய சிரத்தை தரையளவு தாழ்த்தி கொண்டு நமஸ்காரம் செய்தான். அந்த விபாவசுவுக்கு, யாரு, அக்னிக்கு மகளை மனம் முடித்து கொடுத்தான் நீலன். அக்னி தேவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுத்து. நீலனுக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். உடனே நீலன் என்ன கேட்டான்? எப்பொழுதுமே என்னுடைய போரில் என்னுடைய துருப்புக்கள், அந்த துருப்புக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு கேட்டான். அன்று முதல் நீலனினுடைய நகரமான மாஹிஷ்மதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைத்த அனைத்து ஏகாதிபதிகளையும் இந்த ஹுதாசனன் அவன் என்ன செய்தான்? அனைவரையும் எரித்து விட்டான். அச்சத்தால் யாருமே அந்த சைடு வரவே இல்லை அப்படிங்கிறார் வைஷம்பாயனர். அக்னியால் சூழப்பட்டான் சகதேவன். ஏன்னா அந்த மொத்த யுத்தமும் அக்னியோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? ஆக்சுவலா அக்னியால் சூழப்பட்ட சகதேவன் என்ன செய்தான்? கொஞ்சம் அர்க்கியத்தை கையில் எடுத்துக்கொண்டு அக்னியை ஸ்துதி பாடினான். ஒரு பெரிய ஸ்துதி அக்னியை நோக்கி சகதேவன் ஸ்துதி பாடுறான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்துதி. எப்படின்னா, அக்னியோட டிஃப்ரெண்ட் நேம்ஸை வச்சு இப்பேற்பட்டவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி, ஹவ்யவாகனான்னு பேர். ஏன்னா நீ ஹவிசை தேவர்களுக்கு கொண்டு போகிற தேவர்களினுடைய வாயாக இருக்கிறாய். அப்புறம் ஜாத்தவேதகான்னு உனக்கு பேர். ஏன்னா வேதங்கள் எல்லாம் உன்னிடம் பேசுவதற்காக வந்ததுனால. அப்புறம் வைஸ்வானரன்னு உனக்கு பேர். ஏன்னா எல்லாருடைய வயிற்றிலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எரிய போகிற அக்னியாக இருக்கிறதுனால. அப்புறம் பூரி தேஜன்னு உனக்கு பேர். ஏன்னா நீ பேரொளி கொண்டவனாக இருக்கிறதுனால. அந்த மாதிரி அனைத்தையும் தூய்மைப்படுத்துவதால் உனக்கு பாவகன் என்ற பேர். இந்த மாதிரி அக்னியோட வேரியஸ் நேம்ஸை வச்சு ஸ்துதி பாடிட்டே வரான். வெரி பிக் ஸ்துதி. நான் சும்மா சாம்பிளுக்கு தான் சொன்னேன். அக்னி அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயி, சகதேவா எழுந்திரு அப்படின்னார். நீலனினுடைய வழித்தோன்றலில் ஒருவன் இருக்கும் வரை இந்த நகரம் என்னால் பாதுகாக்கப்படும். இருப்பினும் உன்னுடைய விருப்பம் என்ன என்பதை நான் அறிவேன். அதனால் அதை கண்டிப்பாக ஈடேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி இந்த மாதிரி சொன்ன உடனே சகதேவனும் மகிழ்ச்சி அடைந்தான். உடனே அக்னியை கரம் கூப்பி வணங்கின உடனே அக்னி என்ன பண்ணார்? நீலனை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொன்ன உடனே நீலனும் சகதேவனுடன் இணைந்து கொண்டு கப்பத்தை செலுத்தினான். மேலும் தெற்கை நோக்கி சென்றான் சகதேவன். திரைபர மன்னனை வீழ்த்தி கப்பம் கட்ட செய்தான். அதுக்கப்புறம் சௌராஷ்டிர மன்னர்களை வீழ்த்தினான், அவரையும் கப்பம் கட்ட செய்தான். அப்புறம் பீஷ்மகனுடைய மகன் யாரு, ருக்மிக்கு தூதுவனை அனுப்பினான். ஏற்கனவே தெரியுமே, கிருஷ்ணரோட ரிலேஷன்னு தெரியும். அப்புறம் பீஷ்மகனை ஏற்கனவே வீழ்த்தியாச்சு, அதுவும் தெரியும். அதனால தூதுவனை மட்டும் அனுப்பி கப்பத்தை வாங்கி கொண்டு வந்தான். அப்புறம் ஷூர்பாரக அப்படிங்கிற தேசத்தையும் தாலாகட்ட தேசத்தையும் அடக்கினான். தண்டகர்களையும் கடற்கரையில் வாழும் வெஸ்டர்ன் சீல வாழும் மிளேச்சர்களையும் கர்ணப்பிரவண அப்படிங்கிற மனித இறைச்சியை உண்ணு வாழும் ராட்சசர் இனம் அவர்களையும் ஒடுக்கினான். கர்ணப்பிரவண அப்படின்னு மனித இறைச்சியை உண்டு வாழும் இனம், அவர்களை ஒடுக்கினான். அப்புறம் மற்ற ராட்சசர்கள் இருந்தார்கள், காலமுகர்கள் அப்படிங்கிற குரூப்ஸ் ஆஃப் ராட்சசர்கள், அவர்களையும் ஒடுக்கினான். அப்புறம் கோலகிரி, தாமிரதீவு, அப்புறம் ராமக்கமலை அப்படிங்கிற இடங்களை எல்லாத்தையும் வென்றான். திமிங்கிலனையும் ஒற்றைக்கால் மனிதர்களான கேரர்கள் அப்படிங்கிற ஒரு காட்டுமிராண்டி கூட்டம், அவர்களையும் வென்றான். எவ்வளோ பராக்கிரமம் இருக்கணும், எல்லாரையும் வென்று கொண்டே. அது எப்படிப்பட்டவா, முரட்டுத்தனமாக ஃபைட் பண்ணுறவா இவெல்லாம், எல்லோரையும் வென்றான். அதுக்கப்புறம் சஞ்சயந்தி, பாஷாண்டம் அப்படிங்கிற நாடுகள் எல்லாத்தையும் வென்று அங்கேயும் தூதுவர்களை எல்லாம் அனுப்பி எல்லா கப்பத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான். அப்புறம் திராவிட, உத்தர, கேரள, ஆந்திரா, கலிங்க எல்லாத்தையும், ஐ திங்க் நிறைய ஏரியா சகதேவன் தான் கவர் பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய ஸ்லோகமும் சகதேவனுக்கு தான் இருக்கு. சரி, அனைவரையும் அடக்கி கப்பம் கட்ட செய்தான். பிறகு சிறப்பு மிகுந்த விபீஷணனிடம் தூதுவனை அனுப்புவதற்கு எண்ணினானாம் சகதேவன். தூதுவனை அனுப்பி விபீஷணனும் மகிழ்ச்சி அடைந்து கப்பத்தை செலுத்தினார் அப்படின்னு உத்தராத்தியா வெர்ஷன்ல இருக்கு. தாட்சிணாத்தியாவில் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இன்னும் இதை விரிவாக சொல்றது.
டிஸ்கிரிப்ஷனோட சொல்றது. என்ன சொல்றதுன்னா, விபீஷணனுக்கு யாரை தூதுவனா அனுப்பலாம் அப்படின்னு சகதேவன் யோசிச்சு ஒரு நிமிஷம் கடோத்கச்சனை ஸ்மரிச்சானா. உடனே கடோத்கச்சன் வந்துட்டானா, சித்தப்பா இல்லையா, உடனே வந்துட்டானா. வந்து என்ன செய்யட்டும் அப்படின்னு ஒன்று விபீஷணனுக்கு போய் விபீஷணன் கிட்ட விஷயத்த சொல்லி கப்பத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாராம். விபீஷணன் அதே விபீஷணனா ஜி அப்படின்னு கேட்டா அதே விபீஷணன் தான். எப்படி ஜி ராமாயணத்துல இருக்கிற விபீஷணன் எப்படி மகாபாரதத்துல வர முடியும் அப்படின்னாக்க ஒரு ஸ்லோகம் இருக்கு. அஸ்வத்தாமோ பலிர்வியாசோ ஹனுமான்ஸ்ச விபீஷணஹ கிருபஸ்ச கிருபஸ்ச பரசுராமஸ்ச சப்தைத்தே சிரஞ்சீவினஹ அப்படின்னு இந்த 7 பேர் சிரஞ்சீவிகளா இருப்பார்கள். இந்த 7 பேரும் அவர்களுக்கு அழிவே கிடையாது. அவ சிறகாலம் இருந்துட்டே இருப்பா. அதனால அதே விபீஷணன் தான், அதே பரசுராமர் தான், அதே விபீஷணன் தான், அதே ஹனுமான் தான். இவ எல்லாரும் திருப்பி மகாபாரதத்திலையும் they have a role. அதனால இவன் கடோத்கச்சன் என்ன பண்ணா, விபீஷணனை பார்க்க போகும்போது என்ன பண்ணோம், இப்போ எகிரி குதிச்சு சமுத்திரத்தை தாண்டி லங்காபுரிக்கு போனோம் இல்லையா. சமுத்திரத்தை தாண்டி போகிறச்சே அங்க கீழே பார்த்தா ராம் சேது இருக்கான். ராம் சேத்துவை அப்படி பார்த்துட்டே போறானா. எவ்வளோ பராக்கிரமம் இருக்கணும் ராமருக்கு அப்படின்னு ராமரை ஸ்மரிச்சுட்டே போறானா. போயிட்டு அங்க போய் அவன் கப்பத்தை வாங்கிட்டு திருப்பி கொண்டு விபீஷணரிடம் கப்பத்தை பெற்றுக்கொண்டு நகை செல்வம் என்னெல்லாமோ கொடுக்கிறார் விபீஷணர். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சகதேவனிடம் கொடுத்து விடுகிறானாம். அதுக்கப்புறம் சகதேவன் என்ன பண்றார், அப்படியே மேலே போகிற வழியில் சோழ நாடு அந்த நாடெல்லாம் கப்பத்தை வாங்கி கொள்கிறார். காவிரியை கடந்து போகிறாராம். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறார். அங்கே கங்கை இருக்கிற மாதிரி இங்கே அதுக்கு இணையாக இங்கே காவேரி இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுறார். அதுக்கப்புறம் அங்கு இருந்த மக்கள், காவிரி கரையோரம் இருந்த மக்கள் சகதேவனை கண்டு குமரக்கடவுளுக்கு நிகராக இவன் பராக்கிரமம் கொண்டு அழகும் கொண்ட ஒருவன் இருக்கிறானே அப்படின்னு இவனுக்கு எல்லா மரியாதையும் செய்து இவனை வணங்கினார்களாம். அதுக்கப்புறம் என்ன எடுத்து அர்ஜுனனுடைய மாமனாரான யாரு, பாண்டிய மன்னன் மலையத்வஜன் அப்படின்னு. பாண்டிய மன்னனுக்கு இருக்கிற அந்த பேரு மலையத்வஜன். யாரு ஒருவன் மலையை கொடியில் கொண்டவனோ அப்படின்னு. அதனால அந்த மன்னன் பேர் என்ன, சித்திரவாகா அப்படின்னு பேரு. அவனை சந்தித்து அப்புறம் அர்ஜுனனுடைய அண்ணாவினுடைய மனைவியான யாரு சித்ராங்கதா அப்படிங்கிறவளையும் சந்தித்து அவளுக்கு பிறந்த குழந்தை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாரா. உடனே அவரும் செல்வங்களை கொடுத்து அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சைட் சீயிங்கும் என்ன உடனே தாட்சிணாத்தியாவில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் எல்லாம் சேர்த்துட்டு இருக்கா போல இருக்க. வந்ததுக்கு நம்மளுடைய புகழை எல்லாம் அவன் பார்த்து விட்டு சென்று இருக்கிறான். உடனே அகஸ்தியரனுடைய இருப்பிடம் அங்கெல்லாம் பார்த்திருக்கார். தாமிரபரணி ஆற்றை எல்லாம் கண்டு அந்த அழகை எல்லாம் இன்னும் நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. காடோடைய டிஸ்கிரிப்ஷன், அதோட டிஸ்கிரிப்ஷன், சோலையோட டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் கண்டுவிட்டு எல்லா செல்வங்களையும் கோட்டி சகசிர ஹிரண்யமா அத்தனை செல்வங்களை எடுத்துக்கொண்டு அந்த குவியலை எடுத்துக்கொண்டு இந்திரபிரஸ்தம் சென்றான். அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நகுலனினுடைய திக்விஜயமும் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு விரிவாக சொல்லப்படாட்டியும் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. நகுலன் யுதிஷ்டரினுடைய அனுமதியை பெற்று மேற்கை நோக்கி போனான். அங்கே மலைய நாடு அந்த நாட்டை சேர்ந்த ரோஹிதகன் அப்படிங்கிறவனை தாக்கி செழுமையுடன் இருந்தவன் அவன். அந்த நாடும் ரொம்ப செழுமையான நாடு. அந்த நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு கப்பத்தை வாங்கி கொண்டான். அப்புறம் மத்த மயூரகர்கள் அப்படிங்கிறவர்களுடன் கடுமையாக போர் செய்து வென்றான். ஷைரிஷக அப்படிங்கிற பாலைவன பகுதி அதை வென்றான். அப்புறம் மகேந்திர தத்தம் அப்படிங்கிற காட்டுப்பகுதி, அப்புறம் ஆக்ரோச்சன அப்படிங்கிற மன்னனுடன் கடும் போர் செய்து அவனையும் வென்றான். அதுக்கப்புறம் நஷார்னர்கள், அப்புறம் சிபிக்கள், திரிகத்தர்கள், அம்பஷ்டர்கள், அப்புறம் மால்வர்கள், இதெல்லாம் குட்டி குட்டி இனக்குழுக்கள். இந்த இனக்குழுக்கள் அனைவரையும் வென்று கப்பம் கட்ட செய்தான். அப்புறம் அந்த பகுதியில் வாழ்ந்த மிளேச்சர்கள் அவர்களையும், அப்புறம் ஒரு 5 ஆறுகளின் பேரில் விளங்கும் ஒரு பிரதேசம் இருந்ததாம் அப்படிங்கிறா. 5 ஆறுகளில் விளங்கும் அந்த பிரதேசம் பஞ்சாப், அதையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தான். அப்புறம் உத்தர ஜோதிஷ நாடு,
திவ்ய கடகம் அப்படிங்கிற நாடு, இந்த திவ்ய கடம் அப்படிங்கிற நகரத்தை கொண்ட நாடு. அதுக்கப்புறம் ராமட்டர்கள், ஹாரஹூனர்கள், இவர்கள் அனைவரையும் போரில் வீழ்த்தி வென்றான். அப்புறம் கிருஷ்ணனுக்கு தூது அனுப்பினான். ஏன்னா இவன் வெஸ்ட் சைடுக்கு இன்சார்ஜ் இல்லையா, துவாரகாக்கு தூது அனுப்பினான். துவாரகாக்கு தூது அனுப்பினோடனே என்னாச்சு, இந்த விருஷ்டிகள் எல்லோரும் செல்வத்தை கொடுத்து அனுப்பினார்கள். இதுக்கப்புறம் கிருஷ்ணரும் நிறைய செல்வத்தோடு வருவார். வந்து பார்க்கறச்சையும் யஜ்ஞத்துக்கு வரச்சையும் எல்லாரும் வெறுங்கையோட வரக்கூடாது, கையில் செல்வத்தோடு வரணும். ஆமாம், அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சல்யனிடம் சென்றான். சல்யன் யார்? மாமா, டைரக்ட் மாமா. சல்யன் நிறைய உபச்சாரம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கணக்கிலடங்கா செல்வத்தை கொடுத்து அனுப்பினான். அதுக்கப்புறம் பல கடுமையான இனக்குழுக்கள் இருந்தது, யவனர்களுடைய குரூப் மாதிரி, அனைவரையும் வெற்றி கொண்டான். இவ்வாறு பல்வேறு ஏகாதிபதிகளை வீழ்த்தி கப்பம் கட்ட செய்தான் நகுலன். அப்புறம் எல்லா செல்வங்களையும் நிறைத்து கொண்டு இந்திரபிரஸ்தம் வந்தான், யுதிஷ்டிரிடம் கொடுத்தான். வருணதேவனுடைய திசையான மேற்கு திசையை மொத்தமாக வென்றான் நகுலன் அப்படின்னு சொல்லி வைஷம்பாயனர் நகுலனுடைய திக்விஜயத்தை முடிக்கிறார். அதோட இவன் 4 பேரோட திக்விஜயத்தையும் முடிக்கிறார், இந்த திக்விஜய உபபருவத்தையும் முடிக்கிறார். இதோட சேர்ந்து நம்ம இன்னைக்கு ஜராசந்த வத பருவமும் பார்த்துருக்கோம், திக்விஜய பருவமும் பார்த்துருக்கோம். 352 ஸ்லோகத்தை கவர் பண்ணியிருக்கோம். இந்த 352 ஒன்லி உத்தராத்திய ஸ்லோகங்கள். இதில் எண்ணற்ற தாட்சிணாத்திய ஸ்லோகங்களும் சேர்த்து கவர் பண்ணியிருக்கோம். மொத்தமாக எத்தனை அப்படிங்கிறத நம்ம எண்ட் ஆஃப் சபாபர்வத்தில் பார்ப்போம். ஸோ இனி பார்க்க வேண்டிய பருவம் அடுத்த கிளாஸில் என்ன, பிஃபோர் ராஜசூய யஜ்ஞம் பார்க்க வேண்டிய பருவங்கள் என்னென்னா, அந்த ராஜசூய கட்டமாக இருக்கிற ராஜசூய பருவம், அர்காபிஹரண பருவம் அண்ட் சிசுபால வத பருவம்.